ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்குங்களா, இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் கால் பேசிக்கலாம், வீடியோ கால் பேசிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜியோ ஜாயின்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஆப். ஓகேங்களா, ஜியோடைய ஒரு ஆப். நீங்க ஜியோ ஃபைபர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வைஃபை அந்த இருக்குங்களா, அந்த ரவுட்டர் மூலியமா நீங்க ஜியோ ஜாயின்ட் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அன்லிமிட்டடா நீங்க வாய்ஸ் கால் பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேண்ட்லைன் நம்பரே வந்து நீங்க மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணி நீங்க வைஃபை மூலியமா நீங்க கால் பேசலாம். உங்க போன்ல இருந்து யாருக்காவது நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா அந்த வைஃபையோடைய நம்பர் தான் போகும். ஓகேங்களா, உங்க மொபைல் நம்பர் போகாது. அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க கால் பண்ணுவோம். ஓகேங்களா, ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கும். அதுக்குள்ள நீங்க போய் கால் பண்றது மூலியமா உங்களுடைய ஜியோ ஃபைபருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே, அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் போகும். இப்போ நீங்க ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு லேண்ட்லைன் யூஸ் பண்றீங்க, பிளஸ் வந்து நீங்க போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தங்க கால் பண்றாங்க, உங்க ஜியோ ஃபைபர் நம்பருக்கு கால் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு ஒரே நேரத்தில் ரிங் அடிக்கும். ஓகேங்களா, நீங்க எதை எடுக்கிறீங்களோ அது மற்றது கட் ஆயிடும். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு நீங்க ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு டிவைஸ் வந்து கட் ஆயிடும். இந்த மாதிரி தான் இது இருக்கும். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பார்க்க போறோம். இது யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சிம் கார்டுலாம் தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு ஹேண்ட்ரைட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். உங்க வீட்டில் ஜியோ ஃபைபர் ரவுட்டர் இருந்துச்சு, ஃபைபர் கனெக்ஷன் நீங்க வச்சிருக்கீங்கனாலே போதும். உங்க வைஃபை நீங்க ஆன் பண்ணி நீங்க வந்து ஜியோ ஜாயின்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கணும். ஒரு ஆப் அதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஜியோ ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு ஆப் வரும். ஓகேங்களா, இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஜியோ கால்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பழைய மொபைலுக்கு தான் யூஸ் பண்ணணும், அது கிடையாது. இப்போ புதுசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கூட கொடுப்பாங்க. ஜியோ ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் அண்ட் வீடியோ கால், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வாங்கும் போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஒரு நம்பர் கொடுத்ததான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த நம்பர் கையில் இருக்கணும். சரிங்களா, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கெட் அக்சஸ்ன்னு கொடுத்துருவோம். எல்லா பர்மிஷன் கேட்பாங்க. மைக்ரோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் எல்லாமே நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க, அதையும் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்நெட்டை வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய வைஃபை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும். உங்கள் வைஃபை நேம் வரும். என்னுடைய நேம் வந்து மைதின் ஜி அண்ட் ஃபைன் போட்டு பார்த்தீங்களா, @5 போட்டுருக்கு. உங்களது ஒரு நேம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இது என்ட்ரு பண்ணணும். ஜஸ்ட் ஒரு டைம் பண்ணால் போதும். ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஒரு ஓடிபி வரும், அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்தாலும் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறபோது கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் தான் இதில் கொடுக்கணும். சரிங்களா, கொடுத்துட்டு ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பேர் வந்து எது வேணால் வச்சுக்கலாம். எந்த பேர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு மைதின்னு போட்டு விட்றேன். நம்ம யூடியூப் சேனல் பேரே நான் வச்சிட்றேங்க. ஓகே, ஃபோட்டோஸ் என்ன கூட மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது மேலே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லோகோ, அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் மிரரிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்தோன்னே செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கால் செட்டாப் பாக்ஸ் மூலிமா கூட பேசிக்கலாம். அது ஓகே, கோயிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா நம்பரும் உங்கள் காண்டாக்டில் இருக்கிற அத்தனை நம்பர் இதில் காட்டும். ஓகேங்களா, நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டயல் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் பேசும்போது எதிர இருக்கிறவங்களுக்கு எந்த நம்பர் போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஃபைபர்லேருந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான்
உங்கள் நம்பர் அவங்களுக்கு போகும். சரிங்களா? உங்கள் மொபைலில் நீங்கள் சிம்மு போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் கனெக்ஷன் இருக்கு பாருங்கள், லேண்ட்லைன் நம்பர், அந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு போகும். அதனால் இது நீங்கள் லேண்ட்லைன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பர்டிகுலராக வந்து இது நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம அந்த ஏரியாக்குள்ளே இருக்கணும், அந்த வைஃபை ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? வெளியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த வைஃபை உங்களுக்கு டவர் எப்படி சிக்னல் கிடைச்சா தான் மொபைலில் ஃபோன் பேச முடியும். அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வைஃபை சரௌண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் சிம் கார்டு இதுக்குன்னு வாங்கி போட்டு வைக்கணும். இப்போ வீட்டிலலாம் ஒருத்தவங்க பெரியவங்க யாராவது இருக்காங்க, இல்லை யாராவது வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தனியாக ஈஸி பண்ண தேவையில்லை. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அவங்களுக்கு வந்து இதை மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே டயல் டோல் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஆப்புக்குள்ளே போய் மட்டும்தான் பண்ண முடியும். ஜியோ ஜாயின் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போனால் அதோடைய இது வரும். நீங்கள் நார்மல் டயல் டவுனுக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டயல் டவுன் வரும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சிம்லேருந்து தான் போகும் கால். ஓகேங்களா? அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் கால், அந்த ஜியோ கால் ஆகும், வைஃபை கால் ஆகும். நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் நார்மல் டயல் பண்ணிங்கன்னா நார்மல் சிம்லேருந்து தான் கால் போகும். ஓகேங்களா? இதில் வந்து வீடியோ காலும் நீங்கள் வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடியோ கால் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் என்னென்ன பண்ணலாமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எந்த நம்பர் போகும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேண்ட்லைன் நம்பர் தான் போகும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் விஷயம் தான். இதை உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோடைய ஆப் வந்து ஜியோ ஜாயின், நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதில் விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்துருங்க. இதில் எல்லாம் விஷயம், இந்த ஜியோ ஜாயிண்ட் ஆப் வந்து உங்கள் வைஃபை அந்த ரேஞ்ச் கிடைக்கிறதுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வெளியெல்லாம் போனால் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய வைஃபை கவரேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அது அந்த அளவு தான் இது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓவராலாக எல்லாம் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.